சென்னையில் உள்ள 100க்கும் மேற்பட்ட சுரங்க நடைபாதைகளில் பெரும்பாலானவை இரவு நேரங்களில் பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் உள்ளன. அங்கு சமூக விரோத செயல்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. இதுகுறித்து நேரடி தகவலை தருகிறார் செய்தியாளர் எழில். சென்னையினுடைய பிரதான சாலை என்று கருதப்படுகிற அண்ணா சாலையில் இருக்கிற ஒரு சுரங்கப்பாதையில் தான் தற்போது நாம் நின்று கொண்டிருக்கிறோம். ஒரு சுரங்கப்பாதை என்பது மக்களுடைய நடமாட்டம் அடங்கிய உடனேயே அந்த சுரங்கப்பாதையை கதவுகளை வைத்து மூடிவிட வேண்டும். அப்படி மூடிய பிறகும் கூட எல்லா சுரங்கப்பாதையிலும் மின் விளக்குகளை அமைத்து அது வெளிச்சம் நிறைந்த ஒரு பகுதியாகவும், மக்கள் அப்படி மீறி அதுக்குள்ள சென்றாலும் அல்லது அது மூடி வைக்கப்பட்டிருந்தாலும் கூட அதனுடைய பாதுகாப்பு தன்மை என்பது உறுதி செய்யப்பட வேண்டும் என்பதுதான் இந்த சுரங்கப்பாதைக்கான பாதுகாப்பு விதியாக இருக்கிறது. நாம் சென்னையில் சுரங்கப்பாதைகளுடைய பாதுகாப்பு எப்படி இருக்கிறது என்பது குறித்து இன்று இரவு சென்னையில் இருக்கிற பல இடங்களில் இருக்கிற சுரங்கப்பாதைகளுக்கு நாம் சென்று பார்த்தோம். இதில் பெரும்பாலான சுரங்கப்பாதைகள் கதவுகளை வைத்து அது மூடி, சில இடங்களில் மின் விளக்குகளை வைத்து அது பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்னும் பெரும்பாலான சுரங்கப்பாதைகள் தற்போது நாம் பார்க்கக்கூடிய இருளடைந்த ஒரு பாழடைந்த நிலைமையிலேயே இருக்கிறது. பெரும்பாலான சுரங்கப்பாதைகள் கதவுகளை வைத்து பாதுகாப்பு செய்யப்படாத ஒரு முறையிலேயே இந்த சுரங்கங்கள் இருக்கிறது. அதாவது மின்விளக்குகள் பொருத்தப்பட்டிருக்கிறது, ஆனால் முறையாக எரிவதில்லை. தற்பொழுது இது போன்ற நிலைமை களையப்பட்டு சென்னையில் இருக்கிற அனைத்து சுரங்கப்பாதைகளும் முறையான பாதுகாப்பு வசதிகளை ஏற்படுத்தி அதனுடைய பாதுகாப்புகளை உறுதி செய்யப்படுமா என்பதுதான் தற்போது நாம் முன்வைக்கின்ற கேள்வி. இதற்கு காவல்துறை தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது பொதுவான ஒரு கோரிக்கையாகவும் கருத்தாகவும் இருக்கிறது.